குடும்பத்தோட நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைய போற, என்ன சொல்லி மன்னிப்பு கேட்க போற, எந்த தைரியத்துல அவங்க மூஞ்சில முழிக்க போற? சில தவறுகள் மன்னிக்க கூடியவை, ஆனா நீ செஞ்ச தவிர அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்திட்ட. இதுக்கப்புறமா நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைய உனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தாங்கம்மா. என்னம்மா? போன் பண்ணணும். எஸ்டிடியா ட்ரிங்காலா? லோக்கல் கால் தான், ஆனா பிரைவேட்டா பேசணும். அந்த ரூம்ல போய் பேசுங்க. சில சமயம் காரணம் இல்லாம குழப்பம் வரத்தான் செய்யும். அதை சமாளிச்சுதான் ஆகணும். இதத்தான் கிரக கோளாறுன்னு சொல்லுவாங்க. என்ன இளவோ தெரியல, சந்தோஷமா இருந்த இந்த குடும்பத்தை இப்படி கதிகலங்க வச்சிருச்சு. ஹலோ, நான் சுமதி பேசுறேன். அவர்கிட்ட போனை கொடுக்குறீங்களா? கொஞ்சமா. சோமு, சுமதி பேசுற. என்னன்னு கேளுங்கப்பா, எனக்கு பேச விருப்பம் இல்லை. குழந்தைகளை பார்க்கணும்பா, வேற என்ன இருக்கு? மாமா, அவர் கூட பேச விரும்பலையா? பரவாயில்ல மாமா, நான் இப்ப பழைய சுமதி இல்ல. உண்மை என்ன, யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட சுமதி. இப்ப நான் போன் பண்ணது நான் திருந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சறதுக்காக இல்ல. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத குத்தோன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சாகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறதுக்காக போன் பண்ண. சுமதி, என்ன பாட்டு பயிற்சிக்காரத்தனமா பேசுற? ஹலோ அத்தை, உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் வீட்டுக்கு ஓடோடி வந்தேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க எனக்கு அருகதையே இல்லைன்னு தான் திரும்பி வந்துட்டேன். சோமு, சுமதி கலங்கி போயிருக்கா. அவ தவறான முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் நாடகம்ப்பா. சாகரவ சொல்லிட்டா சாவா, சாகரதா சாக சொல்லுங்க. அம்மா போன் கொடுங்க. ஹலோ சுமதி, நான் பாலு பேசுறேன். அவசரப்படி ஏதாவது முடிவு வந்துடுறதுமா? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லத்தா, உங்க மனைவி அவமானப்படுத்தினேன். என் புருஷனுக்கும் மாலா அக்காவுக்கும் தொடர்புன்னு பேசினேன். இதனால உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதை விட மாலாக்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். கையெழுத்து கும்பிடுறேன், என்ன மனப்பூர்வமா மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுமதி, நீ ஒவ்வொரு முறையும் எங்க குடும்பத்தை பத்தி தவறா பேசும்போதெல்லாம் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாதனமா பேசுறாளேன்னு வருத்தப்பட்டிருக்கேனே தவிர கோபப்பட்டதில்லமா. அவசரப்பட்டு எந்த முடிவு வந்துடாதுமா. சோமு கிட்ட பேசு. நீ சோமு கிட்ட பேச எல்லாம் சரியாயிடும். ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். சோமு, சோமு. அப்பா பேசுங்கப்பா. அம்மா செத்து போயிடுவாங்களாப்பா? அப்பா, உங்களுக்கு அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க. எங்களுக்கு அப்பா மட்டும் போதுமாப்பா? அம்மாவும் வேண்டாமா? நான் தான் மாலை பேசுறேன். நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இத பாரு, உண்மையிலே தற்கொலை பண்ணிக்கணும் இருந்தா நான் தான் முதல்ல தற்கொலை பண்ணியிருந்திருக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தம்பிக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பேசும்போது கூட நான் தைரியமா இருந்தேன். எனக்கு தெரியும் நான் நல்லவன்னு. எப்போ உன் மனசுக்கு நீ நல்லவன்னு தெரிஞ்சதோ அப்பவே குழப்பத்தை எல்லாம் விட்டுட்டு தைரியமா இருக்கணும். உடனே வீட்டுக்கு வா. இல்லக்கா, உங்களுக்கு இருக்கிற நல்ல குணம் எனக்கு இல்ல. நான் வாழறதுல என்ன தகுதி இருக்கு? வாழும்போதுதான் எனக்கும் நிம்மதி இல்ல, உங்களுக்கும் நிம்மதி இல்லாம கொடுமைப்படுத்திட்டேன். அட்லீஸ்ட் சாகும்போதாவது நிம்மதியா சாகணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு தடவை அவரை பேச சொல்லுங்களேன்.
ப்ளீஸ் ப்ளீஸ். சோமு, அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. முதல்ல வந்து அவளை சமாதானப்படுத்து. அவளை சாக விடாம காப்பாத்து. அப்பா, அம்மா கிட்ட பேசுங்கப்பா. சுமதி, உன்னால நாங்க பட்ட வேதனை பத்தாதா? என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் வாழறதுல எந்த தகுதியும் இல்ல. நான் செத்த பிறகு நீங்க தான் எனக்கு கொல்லி போடணும். அந்த ஒரு பாக்கியத்தை மாத்திரம் எனக்கு கொடுங்க. மாட்டேன்னு சொல்லாதீங்க please. மாட்டேன்னு சொல்லாதீங்க. டேய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்ப நீ சாகுறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிற? மருமகளை குடும்பப்படுத்திட்டாங்க, வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க, பிள்ளைங்களை அவங்க கிட்ட பிரிச்சுட்டாங்க. அந்த குடும்பம் தாங்காம சுமதி தற்கொலை பண்ணிட்டான்னு ஊரெல்லாம் காரி துப்புவாங்க. நீ உயிரோட இருந்து எங்களுக்கு செஞ்ச கெடுதல் போதாதுன்னு நினைச்சா பெத்தும் கெடுதல் பண்ண. மனசார நீ திரும்பினது வாஸ்தவம்னா, நாங்க எல்லாரும் நல்லவங்கிறது உண்மைன்னா, இந்த வீட்டுக்கு நீ திரும்பி உடனே வா. எங்களையும் சந்தோஷமா வாழ வச்சு நீயும் சந்தோஷமா வாழ்ந்து ஏற்கனவே ஏற்பட்ட கலங்கத்தை தொடச்சு இந்த குடும்பத்துக்கு நல்ல பேரை வாங்கிக்கொடு பிளீஸ். குழந்தைங்க கிட்ட பேசு. கீதா, சித்ரா, வாங்கம்மா. அம்மா, செத்துடாதம்மா. தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, அப்பா எல்லாரும் நல்லவங்கம்மா. நீயும் இங்க வந்துடுமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அம்மா, செத்துடாதீங்கம்மா. திரும்பி இங்கேயே வந்திருக்கமா, எங்களை விட்டு போயிடாதீங்கம்மா. அம்மாவா, திரும்பி இங்கே வந்திருக்கமா, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. சுமதி, 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 ஹலோ ஹலோ ஹலோ, இங்க டெலிபோன்ல பேசிக்கிட்டு அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க சார். ஹலோ, அந்த இடம் எங்க இருக்கு? டி நகர் உஸ்மான் ரோடு பக்கத்துல பாலாஜி எஸ்டிடி சென்டர் ஹோட்டல் சைத்தன்யாக்கு பக்கத்துல. அம்மாடி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குமா. மனசை போட்டு குழப்பிக்காத. கோவில்ல உன்னை முதல்ல பார்த்ததும் உன்னை என் தம்பி பொண்டாடி நினைச்சது நானும் மாலாவும் தான். எங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுமா ப்ளீஸ். சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வரலாம் வாங்க. டயம் டயம்.